வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். அது ஃபிலிம் நல்லா இருக்குன்னு யூனோ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னால் தான், இல்லை சில ரிவ்யூஸ் சொன்னால் தான் நம்ம போய் பார்ப்போன்னே இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேங்க்ஸ் ஆரியனை கொண்டு போய் சேர்த்ததுக்கு. அண்ட் அது இல்லாமல் இந்த படம் மியூசிக்லாம் வந்து எனக்கு நிறையா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நானும் பிரவீனும் ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 ரீல் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த மியூசிக் இந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒன்று ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இன்னொரு சான்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாருமே மென்ஷன் பண்ணிங்க ரிவ்யூஸில். அண்ட் படம் பார்த்துட்டு நிறையா பேர் டேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் அகெயின் ஐ ஷுட் தேங்க் பிரவீன், ஏன்னா ஃபார் ட்ரஸ்டிங் வித் த மூவி. அண்ட் அந்த மூவியோட ஸ்டோரி டெல்லிங்க்கு ஓகே மியூசிக் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு விஷன் வச்சுருந்ததும் அது மேட்ச் ஆனதுமே அது ஒரு மேஜிக் தான். அது யூனிவர்ஸ் செஞ்ச மேஜிக். ஸோ ஐ தேங்க் த யூனிவர்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். பட் ஏன்னா விஷ்ணு சார் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். பிகாஸ் அவரோட அந்த டெடிக்கேஷன், நான் ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒவ்வொரு நாளுமே லைக் அந்த லிட்டரலி அந்த ஃபில்ம் வரணும், அந்த மியூசிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே உள்ளே போய் அவ்வளோ டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணி மிட் நைட்டில் இருந்தும் எந்த டைம் வேணால் கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெடிக்கேஷன். அண்ட் ஐ ஹோப் ஐ பிலீவ் இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து ப்ரொடியூசர் விஷ்ணு சாரும் ஹாப்பி அப்படிங்கிறனால தான். ஸோ தேங்க்யூ சார்.